ஔவையார் பாகம் 3 அத்தியாயம் 42. செங்காளி தன் மகள் பஞ்சவன் மாதேவியை நோக்கி, இளவரசருக்கு அந்த பாடலை சொல்லி காண்பி என்று சொல்ல, இளவரசர் ஆவலோடு பஞ்சவன் மாதேவியை நோக்கி திரும்பினார். 2 பெண்கள் சாழல் எனும் விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தார்கள். கல்லை மேலே தூக்கி போட்டு கீழே இருக்கின்ற கல்லை வாரி எடுப்பதற்கு அப்படி பெயர். ஒரு கேள்வியாக ஒரு பெண் கேட்டு விளையாட, பதிலாக இன்னொரு பெண் பாடி அந்த சாழல் விளையாட்டு நடைபெறுகிறது. அந்த பெண்கள் சாழல் விளையாட்டு ஆடிக்கொண்டிருக்கும் போது தெருவிலே ஒருவர் பட்டை பட்டையாக உடம்பெல்லாம் திருநீரும், புஜங்களில் பொன்னால் செய்யப்பட்ட ஆரமும், முகத்தில் மறை ஓதுதலின் தேஜசுமாக நடந்து போகிறார். அந்த பெண் இப்படி பாடுகிறாள்: பூசுவதும் வெந்நீரு, பூண்பதுவும் பொங்கரவம், பேசுவதும் திருவாயான் மறை போலும் காணேடி என்று அவளை பார்க்க சொல்கிறாள். உடம்பெல்லாம் திருநீறு பூசி பொன் அரவத்தை கையிலே தரித்து பேச்செல்லாம் மறையாக இருக்கின்ற அவனை பார்த்தாயாடி என்று கேட்க, எதிரே இருந்த பெண் சாழல் விளையாடியபடி பதில் சொல்கிறாள்: பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டு என்னை ஈசனவன் எவ்வுயிருக்கும் இயல்பானேன் சாழேலோ. இப்படி பூசிக்கொள்வதாலும் பூண்டு விடுவதாலும் இறைவனுடைய அண்மை வந்துவிடுமா? ஈசன் எல்லா உயிருக்கும் இயல்பாக இருக்கிறான். அவனுக்கு உயர்வு தாழ்வு என்ற பேதம் இல்லை என்று மறைமுகமாக இந்த பாடல் சொல்கிறது. அடேயப்பா அடேயப்பா, என்ன சிந்தனை, என்ன தெளிவு, என்ன திடம், என்ன இறைப்பற்று! இளவரசர் அருண்மொழி கை கூப்பினார். இடக்கை நீட்டி மெல்ல பஞ்சவன் மாதேவியின் இடக்கையை தொட்டார். பிறகு தன் வலக்கையால் பஞ்சவன் மாதேவியின் கைகளை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டார். பஞ்சவன் மாதேவி மிகுந்த கனிவோடு அவரை பார்த்தாள். அவளது உடம்பில் மெல்லிய சிலிர்ப்பு ஏற்பட்டது. தன் பெரிய விழிகளை உயர்த்தி இளவரசர் அருண்மொழியை உற்று நோக்கினாள். பிறகு விழிகளை சார்த்தி கொண்டாள். அவள் மனம் இறைஞ்ச துவங்கிற்று. அரசியல் சாமர்த்தியமும் கூர்த்த மதியும், அதே நேரம் இறைவனை பற்றிய சிறிய வாக்கியத்திற்கு கூட நெகிழ்ந்து போகின்ற பக்குவமும் நேர்மையும் திறனும் மிக்க இவரை எனக்கு புருஷனாக்கு இறைவனே என்று வேண்டினாள். பிறகு நிமிர்ந்து அவள் வீட்டில் இருக்கின்ற நடராஜர் ஓவியத்தை பார்த்தாள். ஓவியத்தில் சார்த்தி இருந்த சரத்தின் வலது பக்கம் சரக்கென்று நழுவி ஊசலாடியது. பிறகு நின்றது. அவள் கண்கள் மூடி நன்றி நன்றி என்று உள்ளுக்குள்ளேயே அரற்ற துவங்கினாள். செங்காளி, உன்னுடைய பாதுகாப்பிற்கும் உன் மகளுடைய பாதுகாப்பிற்கும் இந்த அருண்மொழி பொறுப்பு. சோழ தேசத்திற்காக விஷ அம்பு தாங்கியும் பல வேதனைகளை அனுபவித்தும் இந்த குடும்பம் பேரவஸ்தைப்பட்டிருக்கிறது. அதற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். செங்காளி, யுத்தம் என்பது வாள் எடுத்து எதிரிகளை தேடி போய் வெட்டி வீழ்த்துவது மட்டுமல்ல. உள்ளுக்குள்ளே எந்த கரையானும் நுழையாது சுத்தமாகவும் கவனமாகவும் வீட்டை வைத்திருக்க வேண்டும். நான் சோழ தேசத்தை சுத்தம் செய்ய போகிறேன். உன்னிடம் கேட்ட கேள்விகள் எல்லாம் உனக்கு என்ன தெரியும் என்று அறிவதற்காகவே கேட்கப்பட்டவை. நீ சொன்னதை காட்டிலும் அதிக விஷயங்களை எனக்கு தெரியும். யார் என்ன செய்கிறார்கள், எங்கே நகருகிறார்கள், ஏன் நகருகிறார்கள் என்பதை நானும் அறிவேன். செங்காளி, மறுபடியும் ஒரு போருக்கு நீ தயாராக வேண்டும். உன்னை பொறுத்தவரையில் இதுதான் கடைசி போராக இருக்கும். இந்த போரில் நாம் ஜெயித்துவிட்டால் உன்னை மிகச் சரியான இடத்தில் வைப்பேன். உன் மகளை இன்னும் பத்திரமாக நான் பாதுகாப்பேன். செங்காளி, உன் வீட்டிற்குள் அமர்ந்து உன் மகளோடு தேவாரம் திருவாசகம் படிக்கிற பொழுது என்னுடைய மனதின் வேதனைகள் எல்லாம் சுத்தமாக துடைத்தது போல மறந்து போய்விடுகிறது. செங்காளி, பட்ட மகிழ்ச்சி உட்பட எனக்கு 3 மனைவிகள். பழுவேட்டரையரின் குலத்தில் தோன்றிய இந்த அற்புதமான பெண்ணையும் நான் மனைவியாக வரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உனக்கு உன் மகளை பற்றி, அவளது திருமணம் பற்றி வேறு ஏதும் அபிப்பிராயம் இருப்பின் இதை மறுப்பதற்கும் உனக்கு உரிமை உண்டு. இளவரசர் என்ற முறையிலோ சோழ அரச குலத்தை சேர்ந்தவர் என்ற முறையிலோ நான் இதை கேட்கவில்லை. சைவ சமய திருத்தொண்டு செய்வதற்கும் இந்த சோழ தேசத்தை நான் வளமாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த பெண் மிகவும் உதவியாக இருப்பாள் என்று இளவரசர் சொல்ல, பஞ்சவன் மாதேவி அஞ்சி பின்னடைந்தாள். அவளால் அவளது காதுகளையே நம்ப முடியவில்லை. அவள் இருப்பதையே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நானா? உனக்கா? மனைவியாகவா? மறுபடியும் சொல். மனைவி என்றா சொன்னாய்? பட்ட மகிழ்ச்சியோடும் மற்ற மனைவியரோடும் வைத்திருக்கவா விரும்புகிறாய்? சிதம்பரத்துக்கு வந்து சுகித்து விட்டு போவாய். உனக்கு ஆட்பட்ட பெண்ணாக இருக்கலாம் என்றல்லவா நினைத்தேன். உன் மனம் கனிந்த தளிச்சேரி பெண்டாக வாழலாம் என்றல்லவா கனவு கண்டேன். நீ ஏன் எனக்கு தங்க வர்ணம் கொடுக்கிறாய்? எனக்கு எதற்கு அரண்மனை வாழ்வு?
ஓட்டுக்கூரையும் தேக்கு கட்டிலும் பெரிய திண்ணையும் நடனமாட கூடமும் அதற்கு பின்புறம் கொல்லைப்புறமும் அங்கே செடி கொடிகளும் அங்கே ஊஞ்சலும் படிக்க தேவார திருவாசகங்களும் போதும் என்றல்லவா நினைத்திருந்தேன். ஆனால் என்னை உன் குதிரையில் ஏற வைத்து இடுப்பு இருக்க வேறெங்கோ அழைத்து போகப் போகிறாயா? எந்த இடம்? உடையார்குடியா, குடந்தையா, பழையாறையா? இல்லை தஞ்சைக்கே அழைத்து போய்விடுவாயா? சற்று முன்பு நாடோடி என்று சொன்னாய், எதுவுமில்லாத இளவரசன் என்றாய். இப்பொழுது என்னை மனைவியாக்கிக் கொள்ள என்ன காரணம்? அருண்மொழி, நீ பெரிய ஆள்தான். என் மனதை என் கண்களினூடே படித்துவிட்டு என் மனதை திருடிக் கொண்டு போகும் உள்ளம் கவர் கள்வன். சிவபாத சேகரா, நிஜம்தானா? இல்லை இன்று இரவு சுகிப்பதற்காக இவ்வளவு வார்த்தைகளை இறைக்கிறாயா? என்னை காயப்படுத்தாதே, கலவரப்படுத்தாதே. அலைக்கழிக்கப்பட்டவள் நான், சிவனருளால் தப்பித்தவள். நீ அழைத்து போய் கூறு போட்டு விடாதே. ஒரு தளிச்சேரி பெண்டாக, தேவரடியாராக, உனது காம கிழத்தியாக, அணுக்கியாக வைத்திரு. அது போதும். மனைவி என்பது எவ்வளவு மகத்தான வார்த்தை! சோழ சாம்ராஜ்யத்தின் குலக்கொடி என்னை துணையாக ஏற்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! உண்மையில் நான் அதற்கு தகுதியானவளா? என்னை தெரிந்து கொண்டுதான் பேசுகிறாயா அல்லது தெரியாமல் பேசுகிறாயா? பஞ்சவன் மாதேவி இவ்வாறு நினைத்து கொண்டு மெல்ல பின்னடைந்து கொல்லைப்புறம் ஓடிப்போய் குனிந்து மேடையில் தலை கவிழ்ந்து உட்கார்ந்து கொண்டாள். கால்களை கட்டிக்கொண்டு முழங்கால்களின் மீது முகவாயை வைத்து சிவனே சிவனே என்று அரற்றி கொண்டிருந்தாள். இளவரசே, நான் பழுவேட்டரையன் பரம்பரை. ஆனால் பஞ்சவன் மாதேவியின் தாய் தளிச்சேரி பெண், தலைக்கோலி, மிக நன்றாக நாட்டியம் ஆடுபவள். என்னை விட 16 வயது சிறியவள். நாங்கள் 2 பேரும் காதலித்து மணந்தோம். பல யுத்தங்களுக்கு தொடர்ந்து போனதால் எனக்கு முறையாக திருமணம் செய்ய நேரமில்லை. பாண்டிய தேசத்தின் எல்லையில் சேர தேசத்தை நோக்கி நெடுநாள் காவல் புரிந்ததால் சோழ தேசம் வருகின்ற எண்ணமே இல்லை. பாண்டிய தேசத்து பெண்களை திருமணம் செய்யும் எண்ணமும் இல்லை. இங்கு வந்த பிறகு இவள் தாயோடு பழக்கம் ஏற்பட இவள் தாயை மட்டுமே நான் மணந்தேன். வீட்டில் எதிர்த்தார்கள். திருமணம் செய்து கொள், இவளும் இருக்கட்டும் என்றார்கள். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். என் மனைவி போன வருடம்தான் மரணம் அடைந்தாள். பெண்ணுக்கு திருமணம் செய்யாமல் போகிறேனே, இவளை ஆண் பிள்ளை போல வளர்த்து விட்டாயே என்று மிகவும் நொந்து கொண்டிருந்தாள். மரண தினத்தின் அன்று காலை என்னை அழைத்து, நம் மகள் சம்பந்தமாக உங்களை நான் ஏசி இருந்தால் மன்னித்து விடுங்கள். நமது மகள் மிக உயர்ந்த பதவியில் இருப்பாள் என்று எனக்கு என் மூதாதையர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அம்மாவின் அம்மா, என் பாட்டி, நான் பார்த்து கொள்கிறேனடி பஞ்சவன் மாதேவி என்று கை உயர்த்தி சத்தியம் செய்தாள். எனக்கு நிச்சயமாக இருந்தது. அப்பொழுது நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டேன். வந்துவிடு என்னோடு என்றாள். எனவே எனக்கு இன்று மாலைக்குள் மரணம் ஏற்பட்டுவிடும். பஞ்சவன் மாதேவி பற்றி கவலையே வேண்டாம். என்னுடைய மூதாதையர்களும் உங்களுடைய மூதாதையர்களும் அவளை காப்பாற்றி மிக உயர்ந்த நிலையில் வைப்பார்கள். இது நிச்சயம் என்று சொல்லி குழந்தையின் உச்சியில் நல்ல வெளிச்சம் இருக்கிறது என்று கண்களை மூடி சிவன் நாமம் சொல்லியபடி உயிர் நீத்தாள். அவள் வாக்கு பலித்திருக்கிறது இளவரசே. என் மகள் பஞ்சவன் மாதேவி உங்கள் அடிமை. இந்த செங்காலியும் தான். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். சொல்கிறேன் செங்காலி. வேறு சில தகவல்களை தெரிந்து கொண்டு உன்னை வந்து சந்திக்கிறேன். என்னுடைய மெய்க்காவல் வீரர்கள் 2 பேர் ரகசியமாக உன் வீட்டை காவல் இருப்பார்கள். விறகு கட்டை விற்பவர்கள் போல, காட்டுவாசிகளைப் போல காட்சியளிப்பார்கள். அவர்கள் கொண்டையில் ஒரு புலிக்காசு ஒளித்து வைத்திருப்பார்கள். அதுதான் அடையாளம். அவர்களை நீ நம்பலாம். ஆனால் எதுவும் பேச வேண்டாம். இளவரசர் குதிரை ஏறி போனார். அவர் குதிரை ஏறி போன அடுத்த சில நொடிகளில் 2 வீரர்கள் உள்ளே நுழைந்தார்கள். யாரது? இளவரசர் அருண்மொழியா? இத்தனை நேரம் இங்கு என்ன செய்து கொண்டிருந்தார் என்று செங்காலியை பார்த்து கேட்டார்கள். என் மகளை போய் கேளுங்கள் ஐயா என்று அவர் கொல்லைப்புறத்தை காட்ட, கொல்லைப்புறத்தில் அவள் சுருண்டு படுத்து கொண்டிருப்பதை பார்த்து, நன்கு விளையாடிவிட்டுத்தான் போயிருக்கிறார் போலும் என்று உரத்த சொல்ல, இன்னொருவன் வாய்விட்டு சிரிக்க, செங்காலி ஆம் என்று தலையசைத்தார். உள்ளுக்குள் வேதனை சட்டென்று பொங்கி வழிந்தது. கூடுதலாக நடுங்கி சுவரை பிடித்து கொண்டு உள்ளே போனார். வந்த வீரர்கள் வந்தபடியே வெளியேறினார்கள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.